ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆனஸ்ட் டெவில் கேமிங். இந்த வீடியோவில் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வேறு லெவல் வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டரோட இதை பற்றி பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஈவெண்ட்ஸு மிஸ்ட்ரி ஷாப் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப்பன் ராயல். இது ஒரு M60 கைஸ். எப்படி ஒவ்வொரு இன்குபேட்டருக்கும் ஒவ்வொரு கன் ஸ்கின் விட போகிறாங்களோ அதே மாதிரி இந்த M60 விட்றாங்க கைஸ். அன்னைக்கு ஒரு கோல்டு கலர் M60 விட்டாங்க பார்த்தீங்களா வெப்பன் ராயில். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு M60 விட போகிறாங்க. வேறு லெவலில் கைஸ் இந்த M60. இது வேறு லெவலில் அடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு ஒரு புது பெட்டு ஒன்று விட்டாங்க. அந்த பெட்டு யாருனாலையும் அவ்வளோக்கா எடுக்க முடியலன்னு சொல்லி தான் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஃப்ரீ ஃபயர் காரங்க சர்வே ப்ராப்ளம் சொல்லிட்டு அது யாருனாலும் எடுக்க முடியலன்னு சொன்னானுங்க. ஆனால் இப்போ இதை சரி பண்ணிட்டானுங்க. இப்போ போய் யார் எடுத்தாலும் அந்த பெட்டோட ஈவெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பெட்டை நம்ம எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த M4A1 பற்றி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் M4A1. இது லாபியில் விட்டுருந்தாங்க. இப்போ கூட லாபியில் போய் யூஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அடுத்து வெப்பன் ராயில் கூட இது வரப்போகுது. இது செம்மையான ஒரு M4A1. அடிச்சா நல்லா இறங்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். வேறு லெவலாக இருக்குது காய்ஸ். இந்த M4A1 பார்த்துக்கோங்க. வேறு லெவலு செம்மையாக இருக்குது காய்ஸ். அப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட பவர் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் அக்யூரசி. இதை எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம். லக்கி ராயில் வர வெப்பன் ராயில் வேற லெவலாக இருக்குது கைஸ். நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறது அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கையில் வச்சு நிற்கிற கூடி வேற லெவலாக இருக்குது. உடம்புக்கு அந்த M4A1 இது குரோஸா கைஸ். இது அந்த M4A1 கூட சேர்ந்து வரப்போகுது இந்த கன்று. அந்த M4A1 வந்து லக்கி ராயில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோரில் விடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த M4A1 கூட சேர்த்து இந்த குரோஸா வரும். இதுக்கு என்ன ஒரு சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி தருவானுங்க, அவ்வளோதான். அந்த M4A1 தான் வடப்பு. அந்த லக்கி ராயில் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டு, நிறைய லக்கி இருந்தால் அந்த M4A1 ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஸ்கின் இல்லாதவங்களுக்கு இப்போ புதுசாக தீபாவளிக்கும் கூட 4 தரானுங்க. அதில் ஏகேயில் ஸ்கேராச்சு எடுத்துக்கோங்க. M4A1 லக்கி இருந்தால் உங்களுக்கு M4A1 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை குறைய சொல்ல முடியாது. இது ஒரு வெளிநாட்டு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் இது இந்த மாதிரி விட்டுருக்காங்க. இது நமக்கு எப்படி வேணால் விடுவாங்க. இந்த ஈவெண்ட்டை இது மாதிரி சேர்த்து எடுக்கிறதா கூடி விடுவாங்க, இல்லை சும்மா ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக தரதான் கூடி விடுவாங்க. நீங்கள் போய் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் நீங்கள் கேரக்டருக்குள்ளே போய் பாருங்கள். புதுசாக இந்த புள்ள கேரக்டர் விட்டுருப்பானுங்க. நம்ம சர்வருக்கு வந்து டாப் அப்பில் தான் விடுவானுங்க. ஏன்னா இந்தியன் சர்வருக்கானுங்க பைத்தியானுங்க, நம்மளுக்கு காசை பிடுங்கிறதுக்குள்ளே இருப்பானுங்க. வெளிநாட்டு சர்வர்லாம் இவனுக்கு வந்து ஃப்ரீயாக சும்மா கேமுக்குள்ளே போய் டோக்கன் கலெக்ட் பண்ணி இந்த புது கேரக்டரை எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கு எப்படி தருவானுங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்போ புதுசாக விட போகிறானுங்க. ஆனால் எதில் விட போகிறானுங்கன்னு தெரியல. கோல்டு ராயிலகி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் இது விட்றக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது, எடுக்க முடியுதான்னு. ஓகே காய்ஸ், இது ஒரு மிஸ்ட்ரி ஷாப். வேற லெவலான மிஸ்ட்ரி ஷாப். ஆனால் வெளிநாட்டில் வந்து இதுக்கு எலக்ட் பாஸோட தந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட் பாஸே வர மிஸ்ட்ரி ஷாப்பில் எலக்ட் பாஸே வரமாட்டேன். தொடர்ந்து எலக்ட் பாஸ் போடுறதுனால எனக்கு கூட தெரியல. வேற இந்த மிஸ்ட்ரி ஷாப்பு எலக்ட் பாஸ் நம்மளுக்கு விட்டானுங்கன்னா நல்லா இருக்கும் காய்ஸ். இப்போ பாருங்க இந்த. ஆனால் இதோட ட்ரெஸ் பண்டில் வேற லெவலுக்கு 1400 டைமண்டோட 374 டைமண்டா வெளிநாட்டில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு 1400 எவ்வளோ போடுறான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்பில் வரதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சர்வருக்கு எலக்ட் பாஸ் நம்மளுக்கு தருவானுங்களான்னு தெரியல. இப்போ விட்டதெல்லாம் நமக்கு தரான். எலக்ட் பாஸே இல்லாமல் தரானுங்க. இது வந்து மேலே சர்வர், அந்த வின்சன்ஸ் ஆடுவாங்க அந்த சர்வர், அவனுக்கெல்லாம் தந்திருக்கானுங்க. நம்மளுக்கு தரானுங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ ஃபேடட் வீலில் விட்டுருக்காங்களே ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ், அதோட ஆப்போசிட் தான். இதுவும் ஃபேடட் வீலில் இல்லை எதுலையாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் தருவானுங்க. ஓகே கைஸ், இது வேற லெவலாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் இதோட கால் தூசி வராது பைஸ். நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ் இது எனக்கு வரும் கொஞ்சம் முன்னாடியே தெரியும். ஆனால் இப்போ எடுத்து மற்ற தெரியாதவங்களுக்குலாம் போடணுங்கிறதான் பைஸ் எங்களோட நோக்கம். அதுக்காக இப்போ நம்ம போட்டிருக்கோம். வேற லெவலாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அடுத்தது பார்க்கலாம் பைஸ். இது ஒரு இன்குபேட்டர், 3rd இன்குபேட்டர் பாய்ஸ். வேற லெவலாக இருக்குது. ஒரு கொம்பு ட்ரெஸ் வேற லெவல். ஃபேண்டெல்லாம் பாருங்க எப்படி அடிச்சு காட்டுது பாய்ஸ். அப்படி படிச்சு நடிக்குது. இதோட செகண்ட் ட்ரெஸ் நம்மளுக்கான உடலை. இது வந்து நீங்கள் 3 எவல்யூஷன் ஸ்டோனே ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு எடுக்கிறது. செகண்ட் ட்ரெஸ் அவனுக்கு நீ சொல்லலை. 3வது ட்ரெஸ் ஆனால் தந்திருக்கானுங்க. 3 எவல்யூஷன் ஸ்டோனே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் இதை நீங்கள் எடுக்கலாம். நல்லா தான் இருக்குது, ஒத்து தான்.
இது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட பிள்ளையோடது கைஸ் வேற லெவலில் இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றுற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அது வரப்போதான் என்னென்னு தெரியல நம்மளுக்கு. ஆனால் வேற லெவலில் இருக்குது இந்த இன்குபேட்டரு. அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எப்பயுமே ஆஃபாக தான் தரானுங்க, என்னென்னு தெரியல, ஃபுல்லாக தர மாட்டேங்கிறானுங்க. அது என்னன்னே தெரில கைஸ். ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸும் இப்போதைக்கு ஃபுல்லாக தரானுங்க. கையெல்லாம் பாருங்க அப்படி வேற லெவலில் பளிச்சுன்னு அடிக்குது. அந்த பிள்ளையோட அந்த கொம்பு பாருங்க வேற லெவல் கைஸ். இது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு பையனோடது கைஸ். இதுவும் அதே மாதிரி தான், சொல்கிற குறையே கிடையாது. தேர்டு ஃபர்ஸ்ட்டில் வேற லெவலு. ஃபர்ஸ்ட்டுக்கு ரெட்டு விட்டுருக்கானுங்க, தேர்டுக்கு பிளாக் விட்டுருக்கானுங்க கைஸ். இதை வந்து நீங்கள் 7 எவல்யூஷன் ஸ்டோனு 3 ப்ளூ பிரிண்ட் வச்சு எடுக்கணும். இது ஒர்த்து தான் ட்ரெஸ்ஸு. சைடில் வர எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது, மண்டையில் வர எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. இது சாமுராய் மாதிரி விட்டுருக்கானுங்க ட்ரெஸ்ஸு, நல்லா தான் இருக்குது. இது பிள்ளையோடது கைஸ் தேர்ட் ட்ரெஸ்ஸு. இது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்குது. இது தேர்டும் வேற லெவலு கைஸ். ஆனால் சொல்ல போனால் கருப்பு ரெட்டு காம்பினேஷன் வேற லெவலில் விட்டுருக்கானுங்க. ஆனால் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த செகண்ட் ட்ரெஸ்ஸு வேற லெவல் கைஸ். என்னை சொல்ல போனால் இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக விட்டவனே எடுக்கணும் கைஸ். இது வந்து நீ வரப்போகிற டைமண்ட் ராயலோட காஸ்டியூமு. இப்போ பிள்ளைக்கு நல்லா தான் இருக்குது நீ வரப்போகிறது. ஃபஸ்ட்டு பையன் வருமா புள்ள வருமானு தெரியல. புள்ள தான் விடுவானுன்னு தோணுது எனக்கு. புள்ள ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு ஒர்த்து தான், ஆனால் பையனோடது சூப்பராக இருக்கும்னு தோணுது. பையனது பாருங்க கைஸ் வேற லெவலாக இருக்கு. நம்மளோட ட்ரெஸ்ஸுனா இந்த கலெக்ஷன் தான் கைஸ். டைமண்ட் ராயல் இப்போ நான் விட்ட டைமண்ட் ராயலோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது வேற லெவலாக இருக்குது. இது தொப்பி தலை அந்த முடி, அந்த ஒரு கொம்பு முடி மாதிரி ஒன்று விட்டு கொம்பு மூஞ்சி ஒன்று விட்டானுங்க கைஸ். அந்த முடியை அப்படியே தூக்கி போட்டிருக்கானுங்க. ட்ரெஸ் அந்த உடம்புல பாருங்க என்னென்னமோ எழுதியில வச்சிருக்கானுங்க. வேற லெவல் கைஸ் இந்த ட்ரெஸ்ஸு. ஏதோ ஒரு ராக் ஸ்டார் மாதிரி இருக்கிறான், நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. முடியும் செமையாக இருக்குது. இது வந்து மிஸ்டி ஷாப்போட பண்டில். கொஞ்சம் தீ இடி இடிக்கிற மாதிரி, அதோட கை எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஆனால் என்ன மண்டை தான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது. டாப் கேமரை அப்படியே டாப் கேமர் அந்த டைமண்ட் இது மேஜிக் கியூப்ல கூட்டிருக்கானுங்கல்ல, அதை அப்படியே ரெட் கலரில் மாற்றின மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. மண்டை நல்லா இல்லை. இது அதோட பிள்ளையோட கைஸ் வேற லெவலில் இந்த ட்ரெஸ்ஸும். நான் அப்போயே சொன்னது தான், பிள்ளைக்கெல்லாம் பாதி ட்ரெஸ் தான் விட்றானுங்க, என்னன்னு தெரில. சரி எப்படியோ விட்றானுங்க, நம்ம எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா ஒரு நல்ல ஈவெண்ட்டை மட்டும் எடுத்துக்கங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் நான் சொல்லுவேன். இது ஒரு ஹக்கு வேற லெவல் கன் கைஸ் இந்த கன்னு. ஆனால் அவ்வளோக்கா டேமேஜ் இல்லை, நல்ல கலர் தான். ஹக்குக்கு இப்போ அவ்வளோக்கா எவன்டி ஸ்கின் இல்லைங்களே, அதனால் இந்த கன் எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து தீம் பாக்ஸ் தான், நீங்கள் லெஜெண்டரி நினச்சி எடுத்துடாதீங்க. இது லெஜெண்டரியெல்லாம் இல்லை. ஸ்டோரில் வந்து விடுவானுங்க, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் கொடுத்து பை 1 get 2 ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இது கொடுப்பானுங்க. இதோட இன்னொரு கன்னும் இருக்குது, ஆனால் இதோட பவர் வந்து சிங்கிள் டேமேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் சிங்கிள் பவராக தருவானுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது இந்த வெப்பனு. அப்புறம் இதோட காம்பினேஷன் கன்று வந்து டபுள் பேரல் M1887. இது பிடிச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் கன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கலர் இல்லாதவங்களாம் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி கலர் மாதிரி வராது, ப்ளூ கலரு. இந்த கலரை பற்றி சொன்னோன்னா வேறு லெவல் தான் கைஸ். ஆனால் ப்ளூ கலர் மாதிரி வராது. இது ஒரு 500 டைமண்ட் டாப் அப். இது ஒரு வேறு லெவலான பேக் கைஸ். இந்த பேக்கை பற்றி குறையே சொல்லக்கூடாது கைஸ், வேறு லெவலாக இருக்குது. இந்த 500 டைமண்ட் டாப் அப் அவங்க கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது கைஸ். என்றைக்குமே நம்மளுக்கு எச்சா தான் கைஸ் விட்றாங்க. அங்கே 100 டைமண்ட் விட்டா இங்கே 500 டைமண்ட் கைஸ். அங்கேயே 500 டைமண்ட் இங்கே எவ்வளோ கொடுவாங்க யாருக்கும் தெரில. ஆனால் விட்டா கண்டிப்பாக எடுக்கலாம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இந்த க்ளோவாலை பற்றி சொன்னீங்கன்னா அது இன்குபேட்டரோட க்ளோவாலே வேற லெவலில் இருக்குது. கொம்பலாம் வந்துருக்கு பாருங்க கைஸ், வேற லெவல் கைஸ் இந்த க்ளோவாலே. ஆனால் இது வெளிநாட்டில் 100 டைமண்ட் ஆகப்பட்டிருக்காங்க. சரி நம்மளுக்கும் 100 டைமண்ட் ஆக போடுவானே, 80 ரூபாய்க்கு பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு கொடுவானுங்க 800 ரூபாய்க்கு பண்ணுங்கடா. அந்த இந்தியன் சர்வர் இருக்கானுங்க, நம்மளுக்கு தந்திருக்கானுங்க ஒரு ஃப்ரீ ஃபயர். அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் காரி தான் துப்பணும். இன்னும் ஒன்றுத்துக்காக அதனால காசை கரைப்பானுங்க. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னோன்னா உண்மையுமே வேறு லெவல். இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லலான்னு சொல்லி காத்துக்கிட்டோம். இந்த ட்ரெஸ் தாங்க கைஸ் நாங்கள் மெயினாக எடுத்ததுக்கு காரணம் இந்த ட்ரெஸ்ஸு தான். வேறு லெவலாக இருக்க பாருங்க கைஸ். அப்படியே அந்த டெக்கனில் என்ன கேமா டெக்கனு, அந்த டெக்கனில் வந்து ஒரு புலி ட்ரெஸ் ஒன்று கிங்கு அவனோட மூஞ்சி அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. கையெல்லாம் பாருங்க அப்படியே தீ வேறு லெவலில் எரியுது. புள்ள எதுவும் சொல்லவே முடியாது. அந்த நரி செம்மையாக இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அது புகையில பின்னாடி புகை மாதிரி வருது பாருங்க, வேறு லெவல் கைஸ். கைஸ் அவ்வளோக்கா கொஞ்சம் டாப் அப் நீங்கள் குறைச்சிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு டாப் அப் பண்ணுங்க கைஸ், அதிகமாக பண்ணாதீங்க. ஓகே கைஸ், டாட்டா.